இல்ல புரியல எனக்கு. நானும் ஒரு வீடியோவா போட்டுக்கிறேன். சும்மா சொல்லுங்க. அரசுக்கு எதிராக எந்த தீர்மானமும் கிராம சபையில் போட முடியும். சரி, அரசு நீங்க சிப்காடா இருந்தாலும் சரி, அதுக்கு அரசு புறம்போக்கடை ஏதோ நீங்க அரசுக்கு எதிராக எந்த தீர்மானமும் கிராம சபையில பதிவு பண்ண முடியாது. பொதுமக்களுக்கு என்ன தேவையோ, பொதுமக்கள் அத்தியாவசிய தேவை, குடிநீர் தேவை, இந்த தேவைகள் எது சொன்னாலும் ஏத்துக்கலாம். அது தப்பு கிடையாது. இப்போ ஒரு அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டாடுது, அந்த திட்டம் செயல்படுறதுக்கோ செயல்படாமல் இருக்கிறதுக்கோ சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அதை நிப்பாட்டுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. சரி, அரசுன்றதுன்னு மக்கள் தான். இப்ப கிராம சபை அப்படின்றது இந்த கிராமத்தில் இல்ல, நான் சொல்லி முடிச்சிருக்கேன். இந்த கிராம சபைன்றது இந்த கிராமத்தில் உள்ள பெரும்பான்மை மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளை நீங்க பதிவு பண்ணி இதுல உயரதிகாரிகளுக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு நீங்க தாக்கல் செய்யக்கூட அனுப்புறதுதான். இப்ப இந்த பகுதியில பெரும்பான்மையான மக்கள் எங்களுக்கு சிப்காடு வந்தா பேராபத்து இருக்கு, அதனால இந்த சிப்காடு திட்டத்தை அரசு கைவிட வேணும்னு உங்கள்ட்ட கோரிக்கையா வைக்கிறாங்க. அப்ப இந்த மக்களுடைய செய்தியைத்தானே நீங்க கொண்டு போறீங்க. இது முடிவெடுக்க வேண்டியது மாவட்ட ஆட்சியரோ நீதிமன்றமோ தான். இதுல அரசுக்கு எதிர்ப்பானே நீங்க எப்படி சொல்றீங்க? அவங்க அரசுக்கு எதிர்ப்பா கேட்கல, எங்களோட உரிமை, எங்களுக்கு இவ்வளவு பாதிப்புகள் இருக்கு, இது வந்தா எங்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு பாதிக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்ப நீங்க இந்த கிராம சபை இங்க உள்ள மக்களோட பிரச்சனையை கேட்டு அவங்களுக்கு தேவையான அடிப்படையை செய்யறதுக்கு தான் இந்த கிராம உறுப்பினர்களை கூப்பிட்டு இந்த கிராம சபை கூட்டத்தை நடத்துறீங்க. அப்ப இந்த கிராம உறுப்பினர்கள் தேவையானதை கேட்கும் பொழுது அதை நீங்க செய்யலைன்றப்ப எதுக்காக இந்த கிராம சபை கூட்டம் அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு. இந்த எந்த திட்டமா இருந்தாலும் அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அந்த திட்டத்துக்கு எதிராக எந்த தீர்மானமும் கிராம சபையில போட முடியாது. சரி, போட முடியாது. அப்ப அம்மா மக்கள் நீங்களே முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு இதுக்கு மேல இந்த கிராம சபையில இருக்கிறதும் நம்ம எந்திரிச்சு போறதும் நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஒண்ணு இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க நடத்துறதுனா அதுக்கு நீங்க நடத்திக்கங்க, நாங்க கிளம்பிடுறோம். நாங்க உங்களை உங்க அதிகாரிகளை நாங்க பணி செய்யக்கூடாதுன்னு நாங்க தடுக்கல, சரிங்களா? இந்த மேலதிகாரிகள் வந்திருக்காங்க, வில்லேஜ் ஆபீசர் இருக்காங்க, நீங்க கிளார்க் இருக்கீங்க, ஊராட்சி எழுத்தாளர் இருக்கீங்க, உங்களோட பணியை நாங்க தடுக்கல. நாங்க பொதுமக்களுக்கு சொல்லுங்க. இல்ல அமத்தல சொல்லுங்க. நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா சிப்காடுக்கு ஏத்தனாத்தே தீர்மானம் ஏத்தணும், இல்லைன்னா தீர்மானம் நடத்தக்கூடாது சொல்றீங்க, சொன்னாங்க இல்லையா? நாங்க வெளிநடப்பு செய்யறோம் சொன்னோம். நாங்க வெளிநடப்பு செய்யறோம். வெளிநடப்பு போறத பத்தி அது நாங்க வெளிநடப்பு செய்யறோம். நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாருக்கு ரைட் கிடையாது. ஆனா நடத்தக்கூடாதுன்னு சொல்லல, நாங்க வெளிநடப்பு செய்யறோம் தான். நம்ம இதை கொடுத்து தீர்மானமா ஏத்துங்கன்றீங்க. சார் வீடியோ சார்ட்ட கேட்டுட்டு ஏத்துறோம்னு சொல்றாங்க. போன ஆகஸ்ட் 15 சொன்னாங்களே, கொடுக்கவே இல்ல. அப்படி இல்லைன்னா சொன்னதை வீடியோ சார்ட்ட கேட்டாங்க. உண்மையில அது எல்லாம் எனக்கு 27 பேர் இருக்காங்க. 27 பஞ்சாயத்துல எந்த பஞ்சாயத்திலும் ஏத்தல. அதுல நான் மட்டும் ஏத்த முடியாது. ஏத்துற மாதிரி சூழ்நிலை வராது. 27 பஞ்சாயத்துலயும் கொடுக்கல. நம்ம 3 பஞ்சாயத்துல கொடுத்துருக்கோம். கொஞ்சம் பாருங்க, 4 பஞ்சாயத்து கம்பூர் ஊராட்சியில தீர்மானம் ஏத்திருக்காங்களே, நம்ம பாதிக்கப்படுற ஊராட்சியில ஏத்துறதுக்கு என்ன பிரச்சனை? கம்பூர் ஊராட்சி எந்த ஒன்றியத்தை சேர்ந்தது சொல்லுங்க? கம்பூர் ஊராட்சி, நான் ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேக்குறேன். கம்பூர் ஊராட்சி எந்த ஒன்றியத்தை சேர்ந்தது? கொட்டாம்பட்டி ஒன்றியம் தானே? கொட்டாம்பட்டி ஒன்றியம் நல்லதோ கெட்டதோ இருங்க சார், நான் என்ன சொல்றேன் இல்லங்க, கிராம சபை கூட்டம்ன்றது எங்க வேணாலும் உட்கார்ந்து இழுக்கலாம், அப்படி இல்லங்க. ஆனா அதை சால்வ் பண்றதே கஷ்டம். எப்போ நான் சொல்றேன் கேளுங்க, போட்டு மாட்டில் உட்கார்ந்துருக்கேன். அதனால பாதிக்கப்பட்ட 3 பேர் பாதிக்கப்பட்ட 3 பேருமே அந்த வேலை போய் என்ன அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் எங்களுக்கு மட்டும் தெரியும். ஏன்னா ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுறது நம்மளால முடியாத செய்யணும். அரசு சொல்லுது, நம்ம அதை செய்யற அவ்வளவுதான். ஒரு கட்டணம் கட்டினா கிராம சபைன்றதுக்கு நான் உங்களுக்கு முழு விளக்கம் சொல்லிட்டேன். பொதுமக்களுக்கு செய்யறதுக்காகத்தான் கிராம சபை. அப்ப பொதுமக்கள் கேட்கிற கோரிக்கையை புறக்கணிக்கிறீங்களே நீங்களே. பொதுமக்கள் நீங்க கேளுங்க. 100 பேர் இருக்காங்கன்னா பெரும்பான்மையானவர் எத்தனை பேர் இருக்காங்க, ஆதரிக்கிறவங்க எத்தனை பேர் வேணாம், அப்படி கூட நீங்க கேளுங்க. அப்படி இதுல இல்ல தொழில்பேட்டை ஆதரிக்கிறது இருந்தா நீங்க ஆதரிக்கிறதுக்கு தீர்மானம் கூட ஏத்துங்க, நாங்க அனுமதிக்கிறோம். சிப்காடை பத்தி நான் எந்த செயல்பாடும் நம்ம சொல்ல முடியாது. அந்த இதுக்கு வரும் வேணாம், அந்த இதுக்கு நம்ம சொல்ல முடியாது. தீர்மானம் ஏற்றக்கூடாது, ஏற்றக்கூடாது அரசு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பூரா நல்ல நலத்திட்டங்கள் பூராமே கிராம சபை மூலம் தான் வருது. சிப்காடுங்கிற நீங்க என்ன வேணாலும் இன்னும் கொஞ்ச நாள் செஞ்சு எங்கனாலும் கூட்டம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கிராம சபைங்கிறது ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துல ஒரு 4 கிராம சபை தான் வரும். அதுல நம்ம பஞ்சாயத்துக்கு நல்லது நடக்கிறது கெட்ட நடக்குது, அதுல இருந்தே நடக்குது. இது பொதுமக்கள் ஊரா இதுக்கு உத்தரவு தரணும் கட்டாயம். நீங்க
எங்க ஊர் திருவிழா வேற இருக்குப்பா. எங்க ஊர் திருவிழா வேற இருக்கு. பேசுங்க, சும்மா சொல்லுங்க, பேசுங்க. நீங்க என்னன்றது வாய்க்கிலே இல்லாம மேலும் ஆளால் பேசுங்க. ஒவ்வொருத்தரா பேசுங்க. நீங்க அப்படி இல்லைன்னா புரியல. நான் எந்திரிச்சு வெளில வருவேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எந்திரிச்சு வெளியில தூண்டல. நீங்க ஒவ்வொருத்தரா பேசுங்கன்னு சொல்றேன். ஆனா வீடியோவே இருக்கு. தனிப்பட்ட சொந்த விஷயத்துக்கு பொது விஷயத்தை இல்லைங்களே. இந்த அரசு எதிர்பார்க்க பண்ண முடியாது. சரிண்ணே, நான் எந்திரிச்சு வெளியில போயிடுறேன். நீங்களே போக சொல்லிட்டீங்க. அப்புறம் எனக்கு இப்ப என்ன வேலை? ஆளுகளை இதுக்கு நீங்க எப்படி ஒரு அம்மா என்ன எந்திரிச்சு வெளியில போக சொல்லிட்டாங்க. சரி வாங்க.